பயத்தை நோக்கி போறோமா அப்போ வெற்றியை நோக்கி போறோம். ஆரம்பத்தில் நம்ம யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயமா இருக்கும். இது என்ன டெக்னாலஜி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது சக்சஸ் ஆகுமா, இதை மக்கள் ஏத்துப்பாங்களா, இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுமா, நான் கொண்டு போய் கொடுக்குற இந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் நம்பாத ஒரு விஷயத்த நம்ம படிக்கும்போது பயமா தான் இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து இது ஃபியூச்சர்ல சரியா இருக்கும் நினைச்சு அதுல வேலை பண்ணா காலங்கள் போக 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 யாரும் நம்பாத அந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாரும் நம்பி உள்ள வரும்போது ஆரம்பத்துல நம்பினவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்குன்னு அது வந்து சரியா இருக்கணும். அது ஃபியூச்சருக்கு சரியா இருக்கணும், மக்களுக்கு தேவைப்படணும், டிமாண்ட் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா ஒரு விஷயமா இருக்கும். அது அப்பதான் வந்து அது சக்சஸ் ஆகும். அப்ப ஆரம்பத்துல நம்பாத போது நம்மளுக்கும் பயமா தான் இருக்கும், எல்லாம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா அது சரியா இருந்துச்சுன்னா காலங்கள் போக 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 மக்களுக்கு தன்னால அது புரிதல் வரும்போது உள்ள வருவாங்க. அப்போ ஆரம்பத்துல இருக்கிற எல்லாரும் பெரிய அளவு சக்சஸ் ஆயிருவாங்கன்றதுதான் ஒரு உண்மை. ஸோ பயத்தை நோக்கி போறோமா அப்ப நம்ம வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோன்றதுதான் ஒரு அர்த்தம்.